அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிப் போகிறாங்களாம்மா. நானும் கோவாவுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. எனக்கு ஒரு 10,000 மட்டும் அப்பா கிட்ட கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் ஜாலியாக போயிட்டு வந்துடுவாம்மா. இங்கே இருக்க கோவா அதுக்கு 10,000 அவ்வளோலாம் தர முடியாதுடா. அப்பா கிட்ட கேட்டால் செருப்பாலேயே விழும். அம்மா ப்ளீஸ்மா ஏதாவது உள்ள சொல்லி அப்பா கிட்ட அபேஸ் பண்ணி கொடுமா. அப்படி 10,000 என்னடா வாங்க போகிற? ஆளுக்கு 1000 500 போட்டு பெட்ரோல் செலவாக பார்த்துக்க போகிறீங்க. அங்கே தங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு 2-3 வச்சுக்கோணும் ஒருத்தனைக்கே. அது மிச்ச காசில் என்னடா பண்ண போகிற? அம்மா வேறு தொண்ணு கேட்குறாங்க. பியர் அடிக்கணும், வைன் அடிக்கணும், அப்புறமா சுற்றி பார்க்கணும். இதுக்கெல்லாம் காசு யார் தருவாங்க? இதெல்லாம் சொன்னால் காசு கொடுத்துருவாங்களா? அம்மா அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்மா, உங்களுக்கும் வாங்கிட்டு வரேன். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லைம்மா. அங்கெல்லாம் கோவாவில் அவ்வளோ அழகான பொண்ணுங்க. என்னது பொண்ணுங்களா? சீச்சி, பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகான போட்டெல்லாம் இருக்குமா, அது உள்ள டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களாம். அது உள்ளே போகவே நம்ம காசு நிறைய கட்டணுமா, தெரியுமா? ஏதோ பண்ணித்தோல. 10,000 முடியாது, ஒரு 8,000 வாங்கித்தரேன். நம்ம போட்ட பிளான் ஜெயிச்சிடுச்சு. 10,000 கேட்டால் அட்லீஸ்ட் 8,000 கிடைக்கும்னு எதிர்பார்த்த அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரிம்மா, நான் போய் எல்லாமே பேக் பண்ணிக்கிறேன். என்னங்க, காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களா? ஸ்நாக்ஸ் என்ன வேணும்? என்னடி நானே கேட்டால் கூட போங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் கிச்சனில் நின்று காஃபி போட்டு தரதே என் வேலையாக போயிடுச்சு. ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, வீட்டில் இருக்கவே இருக்காதீங்கன்னு தொல்லவே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்னமோ நீயே எனக்கு எல்லாமே பண்ணித்தர அப்படின்னு சொல்கிற. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வெளியில் போய் கலப்பாக வந்திருப்பீங்க, அதான் கேட்டேன். பரவாயில்ல சொல்லு, ஏதோ பூசி முழுகிற போல். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பையன் ராகேஷ் இருக்கான்ல, அவன் ஏதோ காலேஜில் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்களாம், எல்லாம் போகிறாங்களாம். இவனும் போகிறானா, அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அப்பா கிட்ட வாங்கி கொடுன்னு சொன்னான். அதுக்காக தான் உங்களை கேட்கலான்னு வந்தேங்க. தெரியும்டி, நீயும் அவனும் ஏதோ பிளான் போட்டுட்டீங்கன்னு தெரியும். எல்லா பசங்களும் போகிறாங்களாங்க, இவன் மட்டும் தனியாக இருந்தால் இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். சரி, எவ்வளோ வேணுமா? ஒரு 8,000 வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். என்னடி பண்ண போகிறான்னா 8,000? என்னோட மாத சம்பளமே 15,000. அதில் பாதி கேட்குறான். என்னோட 15 நாள் உழைப்பிடாது. உனக்கும் உன் பையனுக்கும் எங்கே புரிய போகுது? நான் அன்றைக்கே சொன்னேன் தானே, நமக்கு இன்னொரு பொண்ணு வேணும், ஒரு பையன் வேணாம் அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருந்தீங்க. பையன் பொண்ணு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வேணும், அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மட்டும் கஞ்சத்தனை பார்க்குறீங்களா? அவன் சம்பாதிச்சதுக்கப்புறம் உங்களை எதுவுமே ₹1 கூட கேட்க போகிறதில்ல. காசு வேணும்னா உங்களையும் என்னையும் தானே கேட்குறாங்க. வேறு எங்கே போவாமல் அவன் ஏதாவது வேலைக்கு போகிறானா சொல்லுங்கள். பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். ஆமாம், பொறுக்கி பசங்க கூட போய் பியர் அடிக்கிறதுக்கு நான் இவனுக்கு காசு செலவு பண்ணணும். எனக்கு என்ன உன் பையன் புத்தி தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காடி. என் பையன்லாம் குடிக்கவே மாட்டான், பச்சை குழந்தைய சந்தேகப்படாதீங்க. அவன் காதில் விழுந்தால் ரொம்ப கஷ்டப்படுவான். என்னமோ பண்ணித்தொலை, உனக்கே ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு உன்னை நீயே செருப்பால் அடிச்சுக்கிற மாதிரி தோணும். அங்கே பேக்கெட்டில் இருக்க எடுத்து கொடுத்து நான் வரேன். அம்மா அம்மா, நான் ட்ரிப் முடிச்சு வந்துட்டேம்மா, சீக்கிரமாக வாங்க. அச்சோ, வந்துட்டியாடி என் செல்ல மகனே. என்ன 3 நாளைக்கு ரொம்ப இழைச்சிட்ட போல? ஆமாம்மா, நம்ம ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்கிறதில்ல, அதனால தான். சரி, போய் குளிச்சுட்டு வா. நான் ஆட்டுக்கால் சூப்பும் அப்புறமா தலைக்கறி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்போ தான் உடம்பு தெம்பாக இருக்கும். என் செல்ல அம்மானா அம்மா தான். அப்புறம் இந்த சூட் கேஸில் கொஞ்சம் துவைக்காத துணியெல்லாம் இருக்குமா, எல்லாமே துவைச்சி வச்சுடுங்க. அப்புறமா நான் கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன். சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓ, உன் செல்ல பையன் வந்துட்டுருக்கான் போல். ஃபுல்லாக உபசரிப்பு பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்தால் உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். போய் சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாடா நீ. சரிம்மா, இந்த ஆளை நீயே கவனிச்சிக்கோ. அப்பா, என்னோடய ஃப்ரெண்ட் சாந்தி அவள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காப்பா, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டாப்பா. யார் அந்த சாந்தி? உன்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன்ப்பா, அப்போ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. பெஸ்ட் ஃப்ரெண்டுனா நீ ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ பார்த்து பேசிக்கணுமா? அது என்ன புது பழக்கம் வீட்டுக்கெல்லாம் போகிறது? நான் ஒன்றும் சும்மா போகலப்பா, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு வாரமாக அவள் ஸ்கூலுக்கே வரல தெரியுமா, அதனால தான் வீட்லேயே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஒரு வாரமாக வரலனா நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்துடுவா, சரியா? நீ ஸ்கூல்லையே பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் வீட்டுக்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் வராங்க உன் கூட? யாரும் வரலப்பா, நான் மட்டும்தான் போகிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே, ஏன் அவங்கெல்லாம் கூட வரல? அவங்க வீட்டில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ப்பா, அவங்கெல்லாம் அனுப்புறதில்ல. ஓ, என்னை மட்டும் பார்த்தா தான் உனக்கு இழிச்ச வாய மாதிரி தெரியுதுல்ல, நான் மட்டும் ஸ்ட்ரிக்ட் இல்லை, உன்னை எங்கே வேணால் அனுப்பிடுவேன். அப்படி தான் நீ மனசில் இவ்வளோ நல்லா நினச்சிட்ருக்க? அச்சோ அப்பா, நான் அப்படியெல்லாம் நினச்சதே இல்லை ஒரு நாள் கூட. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் யாருமே வரல, நீ மட்டும் போகிறேன்னு சொன்னால் வேறு எப்படி சொல்கிற?
நீயும் எங்கேயும் போகக்கூடாது. வாயை மூட்டு உள்ளே போ. காலம் கெட்டு போய் கிடக்கு. நான் எங்கேயும் போகல, நான் உள்ளே போகிறேன். என்னப்பா முகத்தில் ஏதோ ரொம்ப பிரகாசமாக ஒளிக்குது போல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, போய் வெளியே போடுறா. என்னடா லேப்டாப்லலாம் ஏதோ கோடி கற்றுக்கிற போல? அட போப்பா, உனக்கு வேறு வேலையே இல்லை. புதுசாக ஒரு நியூ மூவி வந்திருக்கு, அதை என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன். காலேஜ் முடிச்சிட்டோமே, நெக்ஸ்ட் பிஜி பண்ணுறதா இல்லை வேலைக்கு போகிறதா அதை பற்றி ஏதாவது யோசிக்காமல் சர்ச் பண்ணாமல் மூவி பார்த்துட்டு தெரியுது தண்டம். எனக்கு பிஜி பண்ணுறதுலையும் அப்புறமா வேலைக்கு போகிறதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. எனக்குன்னு சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், இவன் பெரிய அம்பானிக்கு பிறந்திருக்கான். இவனுக்கு தூக்கி வாரி கொடுத்தா இவன் அப்படியே டாப்பில் போயிடுவான். நானும் சேர்த்து வச்ச காசெல்லாம் கொடுத்துட்டு பட்டையை போட்டு திரிய வேண்டியதுதான், அப்படி தானே? வேறு என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? எனக்கு படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா? பக்கத்து வீட்டு கணேஷ் வர்றா, அப்ராடில் போய் செட்டில் ஆகிட்டானா. மாதத்துக்கு ₹1,00,000 சம்பளமா. நானும் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணால் லட்சக்கணக்கில் நானும் சம்பாதிப்பேன்ப்பா. ஆக்சுவலி நான் பெரிய ஒரு டீ கடை போடலான்ட்டு இருக்கேன். போடா உருப்படாத நாயே, டீ கடை போகிறானா? டீ கடை நானும் ஏதோ பிஸ்னஸ்ன்னு சொன்ன உடனே வேறு ஏதேதோ யோசிச்சிட்டேன். ரேஞ்சுக்கு நீ இப்படி தானே யோசிப்ப. தெருநாயை கழுவி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி மாறாதான். அந்த மாதிரி தான் நீயும். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா நான் லோன் எடுத்து பண்ணிக்கிறேன். சும்மா என் ப்ரொஃபஷனை தப்பாக பேசாதீங்க. நான் ஒன்றும் திருட போல் பிச்சை எடுக்க போல, புரியுதா? அப்ராட்லலாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்குடா, என் பேச்சை கேளு, நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். அப்பா, என் டிகிரிலையும் நான் 97% எடுத்திருக்கேன்ப்பா. அப்ராடில் போய் படித்தா நான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட முடியும்ப்பா. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஏன் நீ கேட்குற? நீ அப்ராட்கெல்லாம் போய் படிக்கக்கூடாது. எங்கேயோ நம்ம பக்கத்து பில்டிங்கில் டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம், அங்கே போய் படிச்சுக்கோ. பக்கத்தில் டைலரிங் கிளாஸும் இருக்கான், கற்றுக்கோ. எம்ப்ராய்டரி எல்லாம் போட கற்றுக்கோ. இதெல்லாம் உனக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், புரியுதா? அப்ராட் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும், எங்கே போய் படிக்கணும், அதெல்லாம் உனக்குன்னு ஒருத்தன் வருமால, அவன்கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட கிடையாது. யாருப்பா தங்கச்சினுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா? பார்க்கலடா, ஃப்யூச்சரில் பார்ப்போம்ல. அவன் விட்டா இவன் எங்கேயோ போய் படிச்சுக்கிட்டோம், வேலை பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன? லூஸ் மாதிரி பேசாதீங்கப்பா. படிக்க பிடிக்காத என்ன போய் படி அப்படின்னு சாவடிக்கிறீங்க. படிக்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, அவளை படிக்க வேணான்னு சொல்கிறீங்க. வேறு எவனோ வந்து இவளுக்கு ஃப்ரீடம் கொடுப்பானா, இவ படிச்சுப்பாலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? பெற்றவங்க நீங்களே கொடுக்காதப்போ அவன் கொடுப்பான்னு என்ன 100% கேரண்டி சொல்கிறேங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் விட்டா படி, இல்லைன்னா மூடிட்டு வீட்லேயே இரு, அவ்வளோதான். நமக்கெல்லாம் நர்சிங் கோர்ஸோ டெய்லரிங் கோர்ஸோ இதுதாம்மா செட் ஆகும். அப்ராடெல்லாம் நமக்கு செட் ஆகாது, புரியுதா? ரொம்ப நல்லா புரியுதுப்பா, நான் வரேன். என்ன சார் ஸ்ரீனிவாஸ் சார், உங்கள் பொண்ணு காலையில் வேறு பஸ்ஸில் ஏதோ போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது, காலேஜ் பஸ்ஸில் போகலையே? ஆமாங்க ரமேஷ், இன்னைக்கு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்களா காலேஜ்லேருந்து, அதான் கொஞ்சம் காசு கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு 2 டேஸில் வந்துடுவா. என்ன சார் இந்த காலத்தில் அறிவு கட்டுத்தனமா பொம்பளைங்களை போய் ட்ரிப்புக்கு வேறு அனுப்புகிறீங்க? காலேஜுக்கு அனுப்புகிறதே பெரிய விஷயம், அதுவும் உமன்ஸ் காலேஜில் தான் சேர்த்தணும். காலம் இவ்வளோ கெட்டு போய் கிடக்கு. இப்போ உங்கள் பொண்ணு அனுப்புவீங்க, உங்கள் பொண்ணு பார்த்து நாளைக்கு என் பொண்ணு கேட்பா. நமக்கு எதுக்கு சார் இந்த வேண்டாத பம்பெல்லாம்? இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, சின்ன குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க, இப்படி தான் பேப்பரில் போடுறாங்க. பொட்ட புள்ளையை பெற்ற நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இனிமேல் அனுப்புவீங்க. இதெல்லாம் ரொம்ப சேஃப்டியான இதில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பஸ்ஸஸ், அப்புறமா 4 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாம் கூட போகிறாங்க. அதனால தான் அனுப்பியிருக்கேன். கூட படிக்கிற பசங்களே இப்போல்லாம் சரியில்லை சார். நம்ம யாரை தான் நம்ப முடியும் சொல்லுங்கள்? அதுவும் கரெக்ட் தான் சார். இனிமேல் அனுப்ப மாட்டேன், விடுங்க. எப்படியோ என் வழிக்கு வந்துட்டாரு. அப்படி சொல்லுங்கள் சார், இனிமேல் எங்கேயுமே அனுப்பாதீங்க, புரியுதா? ஒரு டிகிரியை முடிச்சோமா, பொட்டு புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா, நம்ம கடமையை முடிச்சுக்கிட்டோமான்னு இருக்கணும். இதெல்லாம் வேண்டாத பம்பு சார். ஃப்ரீடம்னு கேட்குதுங்க, கேட்டால் கண்டபடி ஆடுதுங்க, பப்புக்கு போதுங்க, குடிக்குதுங்க. இதுங்களெல்லாம் எப்படி நம்பி ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறீங்க? ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை சார். நம்ம ஜாகிரதையிலே நம்ம இருந்துடலாம் சார். யார் எப்படியோ போகட்டும். அப்பா, ரிசல்ட் வந்துடுச்சு, நான் தான் காலேஜ் டாப்பர். சந்தோஷமா? அப்பா, அடுத்து பிஜி படிக்கிறதுக்காக திருவண்ணாமலையில் நல்ல கோச்சிங் சென்டர் இருக்கா, அங்கே போய் படிக்கட்டுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லம்மா, நமக்கும் இந்த படிப்புக்கும் செட் ஆகாது. உன்னை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்புறது வீட்டில் சும்மா வச்சுக்கிறது வேணான்னு தான், புரியுதா உனக்கு? உனக்குன்னு ஏதோ ஒரு 40 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டே இருந்து இன்னொரு 10 பவுன் சேர்த்து வாங்கிக்கோ. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, எழுதி கொடுக்குறேன், வச்சுக்கோ. சந்தோஷமா இரு புருஷன் கூட. நமக்கு இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? நீ போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து அப்புறமா புருஷனுக்கு கொடுக்கணும்னு என்ன தலையெழுத்து?
எனக்குன்னு கொஞ்சம் ட்ரீம் பேஷன் எல்லாம் இருக்குப்பா. நான் வேலைக்கு போகணும், அப்புறமா நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்ப்பா. அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ உள்ளே போமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் கொஞ்ச நாள் நான் அந்த பெங்களூரில் வேலைக்காவது போயிட்டு வரேன்ப்பா. அப் அண்ட் டவுன் கூட பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போல்லாம் பஸ்ஸில் யாருமே சரியில்லையான்னு தெரியுமா? நான் உங்கள் டேட் லிட்டில் பிரின்சஸ் தானேப்பா. எனக்கே இப்படி எல்லாத்துக்கும் நோ சொல்கிறீங்க. உங்கள் பையனுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் வேணான்னு கூட போன்னு அனுப்புறீங்க. அவன் பையன்மா, அவன் உலகத்தையே சுற்றிட்டு வந்தால் கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நீ பொண்ணாக பிறந்துட்டியே, அதுவும் எனக்கு பிறந்துட்டியே, என்னால் எப்படி விட முடியும்? கரெக்ட் தான்ப்பா, உங்களுக்கு பிறந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. போயா நீயும் உன் மண்டையும் உன் தாடியும், நான் வரேன். ஐயோ மானங்கிட்ட மனுஷா, அவ்வளோதான் அனுப்புனா என்ன? எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவள் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. எல்லாத்துக்கும் வேணான்னு சொன்னால் அவள் எங்கே தான் போவா? பெத்தவன் எனக்கு தெரியாதா? மூடிட்டு போய் உன் வெளியே படுறா. நானே ஒரே கவலையில் இருக்கேன். என்ன உங்களுக்கு கவலை? வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுருக்கேன். எப்படி அதுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப போகிறேனோ அதுதான் என் மனசில் இருக்கிற பாரமே. இப்போ என்னப்பா என் கல்யாணத்துக்கு அவசரம் ஆயிடுச்சு? நான் இன்னும் சின்ன பையன். ஆமாம், இவர் பெரிய அம்பானி, இவருக்கு சீக்கிரமாக இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும். போடா முட்டா பையலே, உனக்கு பண்ண போகிறது 30 தான். அது வரைக்கும் நீ சம்பாரித்து கொட்டு, அதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம். நான் சொன்னது ஒரு தங்கச்சிக்கு. அவள் இப்போ தானேப்பா செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கா. டி லூசு பையலே, இப்போ இருந்து தேட ஆரம்பித்தா தானடா அதுக்கப்புறமா அவள் 3rd இயர் முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகும். அவள் தான் ஏதோ பிஜி படிக்கணும், வேலைக்கு போகணுன்னாலாம் சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் முடிக்கட்டும்ப்பா, இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாம். இப்போ என்ன அர்ஜென்ட்டு? நல்லதோ கெட்டதோ 18 வருஷத்துக்கெல்லாம் அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. நான் இப்போ 20 தான் பண்ணுறேன். அதை நினச்சி நீயும் உன் தங்கச்சி உங்கள் அம்மா சந்தோஷப்படுங்க, புரியுதா? எவ்வளோ வச்சுருக்கீங்க காசுப்பா? கடனோ கிடனோ வாங்கி கல்யாணத்தை முடிப்பேன்டா. ஆமாம், நீ கடன் வாங்கி கல்யாணத்தை முடிப்ப, அதெல்லாம் நான் தானே தீர்த்த போகிறேன். உனக்கு என்ன வலிக்கும் சொல்லு? என் பொண்ணு கடனை நான் தீர்த்திக்கிறேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் மூடிட்டு பாருப்பா ரமேஷ், இவன் தான் பையன். பேர் ராகுல், MBA முடிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான். உன் பொண்ணு கொடுத்தா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பான். அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டீங்களே தரகர். என்னப்பா பையன் கருவண்டு மாதிரி இவ்வளோ கருப்பா நல்லாவே இல்லை. அவன் கழுத்தில் பாருங்கள் ஏதோ நாய் செயின் போட்டுட்ருக்கான். அந்த சுருட்ட மண்டை தலை பாருங்கள். இவனுக்கா என் தங்கச்சி கொடுக்க போகிறீங்க? அவன் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, ஏதோ புரோடி மாதிரி இருக்கான். இன்னும் குடிக்கிறது, அப்புறமா இன்னும் ஏதோ ஹேபிட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பசங்களுக்கு இருக்குது. அவனுக்கும் இருக்கோ என்னமோ எதுவுமே விசாரிக்காமல் அவனை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் வச்சுருக்கீங்க. எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போய் நில்டா. ஒரு நாள் பையன் அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் முகூர்த்தத்துலேயே என்கேஜ்மெண்ட் அப்படி கண்ணாலும் எல்லாமே பண்ணிடலாம். போயா நீ எல்லாம் ஒரு அப்ப